மிதுன ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிச்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்பாங்க. அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏப்ரல் 22 பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப் போகுது. ஏன்னா மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதனும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையாக கண்டிப்பாக இது ஏற்படும். மிதுன ராசிக்காரங்க கடந்த 2.5 வருடமாகவே வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழில பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. பணத்திலையும் குறிப்பாக நிறைய தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய மன உளைச்சலுக்கெல்லாம் அதிகமாக இருந்திருக்கீங்க தான் மிதுன ராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்மச்சனியை ஆரம்பிச்சிருச்சு. இந்த கர்மச்சனி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஆபத்து இந்த மாதிரி ஏதாவது வந்துருமா அப்படின்னு நிறைய ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள் இருக்க போகுது. கர்மச்சனியால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதாக எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. ஆனால் கொஞ்சம் இந்த சொந்தக்காரங்க மத்தியில் கொஞ்சம் நிதானத்தையும் கொஞ்சம் பேச்சுதல் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னாவே போதும். பெரிதாக உங்களுக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. மிதுனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மிதுனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர்களும் சொந்தக்காரர்களும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 14 குரு பயிற்சி நடக்க இருக்குது. மே 18 ராகுகேது பயிற்சி நடக்க இருக்குது. ஏன்னா குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு வரப்போகுது. ஒரு 10 ரூபா வர இடத்துல குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு 100 ரூபாய் அப்படிங்கிறது வரப்போகுது. ஏன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேலையாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேலையாக இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும், இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் செய்யணும், எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் நிச்சயம் அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது இந்த ராகு கேது பயிற்சி நினச்சிதான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னு தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்கு சனி பகவானும் குரு பகவானும் ராகு கேது பகவானும் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே இந்த 2025 தர போறாங்க. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னா இந்த 12 ராசியில மிதுன ராசிக்காரங்க தான் நிறைய கடன் பிரச்சனை, மன உளைச்சல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருப்பீங்க. இந்த 3 வருட கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால இந்த 2025 முடிஞ்சு 2026 அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு 7-8 வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க. அந்த
அந்த கம்பெனியில் இரவு பகல் பக்கம் வேலை செஞ்சிருப்பீங்க, உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி உழைச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும். இதை பார்த்து ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். திருமணமாகாத நபர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வயது வந்து 32, 35, 37 வயது வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டே போயிட்டு இருக்கும். இதுல ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா பெண்களுக்கு ஈஸியாக ஏதோ ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தானாகவே மிதுன ராசியை தேடி வருவாங்க. வாழ்க்கை துணையை இழந்த மிதுன ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து மறுவாழ்க்கையை, அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சொந்தக்காரங்க ஏதாவது தப்பா பேசுவாங்களா, இல்லை வந்து கூட இருக்கிற நண்பர்கள் ஏதாவது தப்பா நினைச்சுவாங்க, ஊர் ஏதாவது என்ன பேசுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே நிறைய பேர் இருக்கீங்க. யார் என்னமோ நினைச்சிட்டு போறாங்க, இது வந்து நம்மளுடைய லைஃப், வாழ போகிறது ஒரே ஒரு தடவை தான் வாழ போகிறோம். ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா இது பொருளாதார நிலையும் சரி, ஒரு மன நிம்மதியும் சரி, கண்டிப்பாக இதனால் வந்து சிங்கிள் பேரண்டால் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தைய பாக்கத்திற்காக ஏங்கியவர்களுக்கு நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில், பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில், வாரத்தில் 3 மட்டும் கோயிலுக்கு போயிட்டு இருக்க சாமி, எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதும் நிவர்த்தியாகி இந்த 2025 முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். காதலில் அதிகமாக வந்து தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்காரங்க தான். ஏன்னா முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மிதுன ராசிக்காரங்கனாவே ஒரு காதல் ராசி அப்படின்னு கன்னிராசிக்கு அடுத்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்கப், சண்டை சச்சரவு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுமே சந்திச்சுட்டு வரீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதல் கண்டிப்பாக கைகூடும். அதையும் தாண்டி நீங்கள் வீட்டில் போய் சொல்லும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய சம்மதத்துடனே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது. நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா டக்குன்னு கோவப்படக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து மிதுன ராசிக்காரங்க டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க, இல்லைன்னா வந்து அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சுட்டு வருவீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. உங்களை பற்றி வெளியே போயும் பொருளையும் பேசக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த 2025 முடியறதுக்குள்ளேயே நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு ரிசல்ட் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க. நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வருமா வராதா, எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம், அப்படி வந்து மார்க் குறைஞ்சு போச்சுன்னு என்ன பண்ணுறது, வீட்டில் கேட்பாங்க, நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா, நல்ல கோர்ஸ் கிடைக்குமா, அப்படி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களை ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலேயே விலகப் போகுது. ஏன்னா இப்போ கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபாய்ங்கிறது மிதுன ராசி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து இந்த கடன்ங்கிறது இருக்குது. எப்போ தான் அந்த கடனை நான் கட்டி முடிக்க போகிறேன் அப்படின்னு தினம் தினம் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. மே 14ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்.
இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க.